திருக்குறள் வேதம் 11 அறிவுக்கு வெளிச்சம். வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர்பாற்றே. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர்பாற்றே. வான்வெளியில் விண்துகள்கள் விளையுதே, விண்துகள்கள் அணுக்களாகி சுழலுதேம். அணுக்களின் கூட்டியக்கம் காற்றானதே, அனல் காற்றின் வேதிவினை மழையானதே. அணுக்களின் கூட்டியக்கம் காற்றானதே, அனல் காற்றின் வேதிவினை மழையானதே. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர்பாற்றே. வான்மழை பொழிவால் புவியில் உயிர்கள் தோன்றுதே, புவியின் சுழற்சியால் பருவகால தொடர் மழை பொழியுதே. கடல் வாழ்வும் நில வாழ்வும் உயிர்கள் வாழுதே. மழை நீரே அமிழ்தம் வானீரே தெய்வம், மழை நீரே அமிழ்தம் வானீரே தெய்வம். நண்பர்களே, வள்ளுவர் மழை நீரை ஒரு அமிழ்தம் அப்படிங்கிறார். ஏன் அமிழ்தம்னா, இந்த மழை நீர் இல்லாமல் இங்கே உயிரினங்கள் இந்த பூமியில் கிடையாது. இந்த வான்வெளி ஒரு விளைநிலமாக இருக்குது. அந்த விளைநிலத்தில் விண்துகள்கள் இறைத்துகள்கள் உருவாகுது. விளைநிலத்தில் உருவாகிற மாதிரி, நிலத்தில் உருவாகிற மாதிரி விண்துகள் ஒன்றுக்கு ஒன்று அழுத்தி என்ன ஆகுது, துகள்களாக மாறுது. அந்த துகள்கள் ஒன்று கூடி அணுக்களாக மாறுது. அந்த அணுக்களினுடைய சுழற்சி அது ஒன்றா கூடி வேதிவினை ஏற்பட்டு ஒரு காற்றாக மாறுது. அந்த காற்றினுடைய அதில் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் அப்படிலாம் வருதில்ல. அதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் அந்த அனல் காற்று ஒன்று கூடி ஒரு மேகமாக கூடி ஒரு மழையாக இந்த பூமியில் பொழியுது. இப்படித்தான் மழை தொடர்ந்து பொழியுது. நம்மளுடைய கடல் நீரில் இருக்கக்கூடிய நீரும் ஆவியாகி அதோடு ஒன்று கலந்து மேகமாகி அதோடு ஒன்று தொடர்ந்து நமக்கு மழை பொழிது கொண்டே இருக்கிறது. இந்த தொடர்ந்து மழை பொழிவதால் நமக்கு ஏன் தொடர்ந்து மழை பொழியுது? இந்த பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே வர்றதுனால பருவகாலம் ஏற்படுது. பருவகாலம் ஏற்படுறதுனால அந்த காற்றினுடைய திசைக்கேற்ப நமக்கு மழை கிடைக்குது. இதனால் பார்த்திங்கன்னா கடலில் வாழக்கூடிய உயிரினங்களும் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு இந்த நீர் தான், மழை நீர் தான் நமக்கு ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறது. அது ஒரு தெய்வத்தினுடைய ஒரு மூலம், ஒரு தெய்வம் போல, ஒரு இறைவனை போல நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா அந்த இறைவெளியினுடைய தன்மாற்றம் தான் காற்று, இறைவனுடைய தன்மாற்றம் தான் நீர், மழை நீர். அதனால் இந்த மழை நீரை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும், மழை நீர் சேமிக்கணும். நீரை விரயம் பண்ணாமல், நீரை அசுத்தம் பண்ணாமல், ஒரு நீர் தெய்வம்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை உணர்ந்து நீரை நல்ல விதமாக பயன்படுத்தி நீரினுடைய நன்மைகளை நம்ம அதிகமாக பெறணும். ஆகவே நீரை நம்ம மதிக்கணும், அதை பாதுகாக்கணும், அதை நல்ல முறையில் சுத்தப்படுத்தி சுகாதாரமாக பயன்படுத்திக்கணும். அதை அசுத்தம் பண்ணாமல் அது ஒரு இறைவனுடைய ஒரு மூலக்கூறாக நம்ம உணர்ந்து அதை நம் சரியான வாழ்வியல்ல பயன்படுத்திக்க சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அனைவரும் வாழ்க, அனைத்தும் வாழ்க. இறை வெளிச்சம் ஆலம்பாபா. நன்றி.